எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் இயல் 5, 6 தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க், இந்த வீக் ஃபுல்லாகவே டைம் அண்ட் ஒர்க் சொல்லியிருக்கிறதுனால டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 10 சம்ஸ் வந்து உங்களுக்காக நான் நோட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தேவை அப்படிங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா திருக்கேதாரம் இருக்குல்லையே, இது லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. திருக்கேதாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து தேவாரம். ஓகேங்களா, தேவாரம் பாடியவர்கள் வந்து 3 பேர். இதில் சுந்தரர் பாடிய பாடல்கள் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த லைனை நான் எதோட ஷார்ட்கட்டாக மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இது இருக்கு இல்லையா, விஜய் டிவி இருக்கு இல்லையா. ஸோ விஜய் டிவியில் வந்து சூப்பர் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் காம்படிஷன் நடக்கும். அதுதான் நான் இதோட ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுருக்கேன். இந்த பாடல் வரிகளோட மீனிங் தெரிஞ்சதுனால தான் நான் ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். பாடல் வரிகள் தெரியாமல் நான் ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லலை. ஸோ அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. பாடல் வரிகள் தெரிஞ்சதுனால தான் ஷார்ட்கட்டாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட்கட் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த லைன் எல்லாம் படிச்சுட்டு பொருள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 times 4 times இந்த ஷார்ட்கட்டை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த லைன் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஷுவராக அடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ வாங்க இதில் பாருங்கள், இசை அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு மியூசிக் காம்படிஷன் நடக்குது. அதில் பாடுறவங்க எல்லாருமே அப்படியே வைரம் மாதிரி பாடுவாங்க. வைரம். ஸோ பாடுறதுனால அவங்களுக்கு மணியை வந்து தாராங்க. 50 லட்சம் மணி வந்து தாராங்க. தாரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, மணி 50 லட்சம் தாராங்க. அதே மாதிரி சுந்தரர்லேயும் தரர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ 50 லட்சம் தராங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நான் யூஸ் பண்ண ஷார்ட்கட்டு. செகண்டு கலித்தொகை. கலித்தொகை அப்படின்னாக்கா 8 தொகை நூல்களில் ஒன்று இல்லையா கலித்தொகை. ஸோ இதில் நான் இந்த தொகை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கேன். தொகை அப்படின்னாக்கா அமௌண்ட்டு. கரெக்டாக அமௌண்ட்டை வந்து இதில் எண்ணப்படுவது அப்படிங்கிறத வந்து நான் எண்ணப்படுவது அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன். கவுண்டபிள் அப்படி இல்லையா. ஸோ எண்ணப்படுவது. ஸோ தொகையை வந்து எண்ணப்படுவது, தொகை வந்து எண்ணப்படும் அப்படின்றது தான் இதனுடைய ஷார்ட்கட்டை நான் ஞாபகம் வச்சுருக்கேன். இந்த லைன் வந்து ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பாக இந்த மாதிரியான நூல்கள் இருந்து தான் நமக்கு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். மூங்கில் வகைகளில் மொத்தம் 3 வகையான மூங்கில் இருக்குது. இதை நான் எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா மலை. ஸோ ஒரு மலை இருக்கு இல்லையா, மலையில் கல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா. மலையில் கல் மேலே உட்காந்துட்டு கூட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த இயற்கை காட்சியோட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுருக்கேன். மலை மேலே கல் இருக்கும், கல்லில் உட்காந்துட்டு கூட்டு சாப்பிட்டா நமக்கு நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள், கூட்டு மூங்கில் இருக்கு இல்லையா, அந்த கூட்டு மூங்கில் தான் வந்து கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கூட்டு வந்து ஒவ்வொரு கைக்கு ஒவ்வொரு மாதிரியான பக்குவம் வரும். அதனால் கூட்டுனாலே கைவினை பொருட்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், புறநானூறில் வந்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, கூம்போடும் மீப்பாய் களையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மீப்பாய் அப்படிங்கிறத வந்து நான் மீட்பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுருப்பேன். இப்போ யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை யாராச்சும் வந்து மீட்க மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ மீப்பாய் அப்படிங்கிறத மீட்பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன். கடத்துறது அப்படின்னாக்கா வெளியாளுங்க தான் கடத்துவாங்க. வெளியாள் அப்படின்னாக்கா புறநானூறு. இதில் இங்கே பாருங்கள், கொடி வகை. இந்த பிரம்பு அப்படிங்கிறது வந்து கொடி வகையை சேர்ந்த தாவரம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதை நான் எப்படி ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, கொடி அப்படிங்கிற படம் எல்லாருக்குமே தெரியும், தனுஷ் நடிச்சது. ஓகேங்களா. இந்த கொடி படத்தில் டான்ஸ் மாஸ்டராக யார் இருக்காங்க அப்படின்னாக்கா கலா தான் இருக்காங்க. ஓகேங்களா, கலா மாஸ்டர் இருக்காங்க. கலா மாஸ்டர் வந்து டான்ஸ் ஆடலை அப்படின்னாக்கா பிரம்பாலேயே அடிப்பாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழர் இசைக்கருவிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்ஃபார்மாக ஒரு கொஷின் கேட்குறது வந்து இதிலேருந்து கேட்பாங்க. இதில் இந்த பாடல் வரிகள் மட்டும் நான் ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதுக்கு நான் எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம போயிட்டு யாருக்கிட்டையாச்சும் ஒரு நகை கடனாக வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கடனாக நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னாக்கா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்டயும் நம்ம தெரிஞ்சவங்ககிட்டயே போயிட்டு ஒரு நகையை வந்து நம்ம கடனாக வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம போயிட்டு எனக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம ஆர்டராக கேட்க மாட்டோம். மெதுவாக கேட்போம். கரெக்டுங்களா. ஸோ மெல்ல தான் அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வருவோம். மெல்ல வாங்கிட்டு வரும். அணியால் அப்படின்னாக்கா இதில் அணி அப்படின்னாலே நமக்கு அணிகலன் அப்படின்றத மீன் பண்ணிக்கோங்க. மெல்லமாக தான் போயிட்டு எனக்கு அணிகலன் வேணும் அப்படின்ட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம். எங்கே போகிறதுக்காக, வெளியில் போகிறதுக்காக. அதனால் புறநானூறு. இந்த லைனை வந்து 2 times பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு ஷார்ட்கட் கண்டிப்பாக ஞாபகம் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், தண்டுடக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார். இது வந்து இதுலேயே வந்து உடுக்கை அப்படின்றது வந்துடுச்சு. ஓகேங்களா. இதில் ஷார்ட்கட்டாக பயில்வார் அப்படிங்கிறத மட்டும் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னாக்கா, பயில்வார் அப்படின்னாக்கா படித்தல். ஓகேவா. ஸோ நல்லா படித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஞானம் நல்லா வரும்.
ஓகேவா? ஷார்ட்கட்டிங் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஞானம்னாக்கா நல்லா படித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஞானம் வரும். இங்கே பாருங்கள், சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை பாடலோர் எம்பாவாய் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுக்கு நான் என்ன ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுருக்கேன்னா, இந்த பாடல் வரிகள் வந்து திருப்பாவையில் சொல்லியிருப்பாங்க. இதில் பாவை அப்படின்னாக்கா பெண்ணை மீன் பண்ணும். ஓகேவா? பெண்கள் வந்து யாருக்கிட்டையுமே கை ஏந்தி நிற்கக்கூடாது. கை ஏந்தி அவங்க வாயால் எனக்கு இது வேணும் அப்படின்ட்டுன்னு யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது. பாவை ஒரு பெண் வந்து யாருக்கிட்டையும் கை ஏந்தி அவங்க வாயால் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இது வந்து திமிலை பற்றின பாடல் வரிகள். இந்த திமிலை அப்படிங்கிறத வந்து நான் திமிரு அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ திமிரு பிடிச்சவங்கள நம்ம எப்படி சொல்லுவோம்? பெரிய பெரிய இவன் மாதிரி திமிராக இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ திமிலை அப்படின்னாக்கா பெரிய புராணம். இந்த லைனுக்கு வந்து நான் எது ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, இந்த நாச்சியார் திருமொழி. நாச்சியார் அப்படின்னாக்கா ஜோதிகா கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க, பாலா படம் நாச்சியார் இல்லையா? ஸோ அதுதான் நான் இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுருக்கேன். இந்த லைன் பார்த்தாலே எனக்கு வந்து அந்த லைன் ஞாபகம் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வரும். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் இந்த முரசு அப்படிங்கிறத வந்து நான் விஜயகாந்தோட கம்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அவர் வந்து நிறைய கொடை கொடுத்தார் இல்லையா? நிறைய பணத்தை வந்து படம் இங்கே பாருங்கள், மணமுரசு நிறைய திருமணத்திற்காக அவர் கொடையாக கொடுத்துருக்காரு. அதனால தான் அவர் பின்னாடி ஒரு பெரிய படையே இருந்தது அப்படின்றத நான் ஞாபகம் வச்சுருக்கேன். அதே மாதிரி 36 அப்படின்னாக்கா 3, 6 கரெக்டாக. இவர் விஜயகாந்தை ஃபாலோ பண்ணி தான் 3 படத்தில் நடித்த தனுஷும் 6 படத்தில் நடித்த சூர்யாவும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஞாபகம் வச்சுருக்கேன். இது கரெக்டானு தெரியல, பட் எனக்கு இப்படி படித்தா தான் ஷார்ட்கட் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லைன் பாருங்கள், முழவு பற்றின ஒரு லைனு. இதில் கிழிந்த அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நான் ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்ணி வச்சுருக்கேன். கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம வெளியில் போக மாட்டோம். வெளியில் அப்படின்னாக்கா புறம், கரெக்டாக? அப்போ கிழிந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் வெளியில் போக மாட்டேன், புறநானூறு. அதுக்கப்புறம் இந்த கொங்கு நாட்டு வணிகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க. இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்றது வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஔவையார். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்றது வந்து ஔவையாருடைய கூற்று. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், வன்புகழ். இதில் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படின்ட்டு தொல்காப்பியம் சொல்லுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நான் என்ன ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுருக்கேன்னா, இந்த காப்பியம்னு இருக்கிற காஃபியை தான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஒருத்தவங்க காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா வரையறை இல்லாமல் 3 வேளையும் குடிப்பாங்க அப்படின்றத நான் ஞாபகம் வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், போந்தை வேம்பே ஆறென வருவும் மாபெரும் தானையர் மலைந்த போகும் அப்படின்ட்டுன்னு சேரரை வந்து இவங்க தொல்காப்பியம் வந்து குறிப்பிடுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் யாராக இருந்தாலும், ஆறாக இருந்தாலும் வெளியில் போனவங்க வந்தாங்க அப்படின்னாக்கா, வெளியில் போனவங்க வராங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம காஃபியை தான் எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுக்கணும் அப்படின்றத நான் வச்சுருக்கேன். போந்தை வேம்பே. ஸோ வெளியில் ஆறாக இருந்தாலும் வெளியில் போயிட்டு உள்ளே வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு காஃபி தான் கொடுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், மீனோடு நெற்குவையே மிசையம்பியின் மனை மறுக்குந்து அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை நான் ஞாபகம் எப்படி வச்சுருக்கேன்னா, மீன் இருக்கு இல்லையா? ஸோ மீன், அதே மாதிரி மீனை வந்து இப்போ குவியலாக வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த குவியலை நம்ம மீன் வாங்குறது மோஸ்ட்லி வெளியில் போயிட்டு தான் வாங்குவோம், கரெக்டாக? அதனால் இந்த மீனோடு நெற்குவை, ஸோ வெளியில் போய் குவிச்சு வச்சுருக்கிற மீன் வாங்கிட்டு வந்து சமைச்சோன்னா நல்லாயிருக்கும். அப்போ வெளியில் அப்படின்னாக்கா புறநானூறு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். களந்தந்த பொற்பரிசம் அப்படின்னாலே இதில் பாவரிசை இருக்கிறதுனால நான் புறநானூறு அப்படின்றத ஞாபகம் வச்சுருக்கேன். பொற்புறம் அப்படின்றத ஞாபகம் வச்சுருக்கேன் ஷார்ட்கட்டாக. அப்படி இல்லைன்னா கரை சேர்க்குந்து. இப்போ நம்ம சப்போஸ் கடலில் விழுந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மைண்ட் என்ன இருக்கும், எப்படியாச்சும் நம்மளை வந்து கரையில் சேர்த்துருங்க, அதாவது வெளியில் கொண்டு போய் என்ன விட்டுருங்க, கரைக்கே வெளியில் என்ன கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க அப்படின்றத நம்ம யோசிப்போம். அதனால் கரை சேர்க்குந்து, எப்படியாச்சும் என்ன கரையில் சேர்த்துருங்க அப்படின்ட்டு நம்ம கடல் உள்ளே இருக்கும்போது வெளியில் போயிட்டு என்ன சேர்த்துருங்க அப்படின்றத சொல்லுவோம், கரெக்டாக? அதனால் நான் இந்த ஷார்ட்கட்டாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் ஊரீர் அப்படின்னாக்கா இப்போ நம்ம இப்போ அரிசியை ஊற வைக்கிறோம், இல்லை நெல்லை ஊற வைக்கிறோம், உப்பை ஊற வைக்கிறோம், ஓகேவா? அரிசி அப்படிங்கிறது நெல்லுலேருந்து தான் வருது. நம்ம எப்படி ஊற வைப்போம் அப்படின்னாக்கா தண்ணி போட்டு உள்ளே தான் ஊற வைப்போம். உள்ளே அப்படின்னாக்கா அகம் இல்லையா? அகம் அப்படின்னாக்கே உள்ளார இருக்கிறது தான் சொல்லுவோம். அதனால் ஊற வைக்கிறது வந்து உள்ளே போட்டு தான் ஊற வைப்போம் அப்படின்றத நான் ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுருக்கேன். இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தூத்துக்குடின்னு இருக்கு இல்லையா? இதில் தூத்து முத்து அப்படின்றத ரைமிங்கை நான் ஞாபகம் வச்சுருக்கேன். சிவகாசி. சிவகாசி அப்படின்னாக்கா விஜய் நடித்த படம், கரெக்டுங்களா? ஸோ விஜய் நடித்த படம் சிவகாசி. இது வந்து குட்டி ஜப்பான் அப்படின்ட்டுன்னு சொன்னவர் யார் அப்படின்னாக்கா நேரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எக்கனாமிக்ஸ்லையும் கேட்பாங்க. குட்டி ஜப்பான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடம் வந்து சிவகாசி.
ஓகேவா. இதில் சிவகாசியில் நடித்த ஹீரோ வந்து விஜய். அதே மாதிரி குட்டி அப்படிங்கிற பேரை கேட்டாலே நமக்கு ஞாபகம் வர்றது விஜய் மட்டும்தான். ஒரு படத்தில் சிம்ரனும் இவரோ நடிச்சிருப்பாங்க கரெக்டாக. சிம்ரன் கூட கண்ணு தெரியாமல் இருக்கும். அந்த படத்தில் வந்து அவரோட பேர் வந்து குட்டி. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நேம் வந்து அந்த படம். ஓகேங்களா. சிவகாசி அப்படின்னாக்கா குட்டி ஜப்பான். மதுரை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், பூங்கா நகரம். திருவண்ணாமலை அப்படின்னாலே தீபம். ஓகேவா. கார்த்திகை தீபம் வந்து அங்கே தான் நடக்கும் இல்லையா, அங்கே தான் தீபம் ஏற்றுவாங்க, அதனால் திருவண்ணாமலை. பாளையங்கோட்டை அப்படின்னாக்கா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்றது சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி யூஸ் பண்ணி படிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு தான் நான் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் மேக்ஸுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.